ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபி சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்டார்டர்ஸ்க்குலாம் நம்ம தொட்டுக்கிற சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதினா கொத்தமல்லி வச்சு நம்ம சட்னி சாப்பிட்ருப்போம். அந்த சட்னி நம்ம கடையில் வாங்காம வீட்லேயே எப்படி ஆரோக்கியமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் என்னென்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்னொரு சேனலில் சிக்கனை வச்சு எப்படி கிரில் பண்ணுறது அப்படின்னும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை விட கொத்தமல்லி கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 5 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வெங்காயம், அதாவது ரொம்ப சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் 1/4 பீஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இனிப்பு தன்மைக்காக லைட்டாக சுகருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது தேவையான அளவுக்கு செக் பண்ணி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக புளிப்பு தன்மைக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டு இதை தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங்கில் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொடமிளகாய், வெங்காயம், தக்காளி இது 3ஐயும் தந்தூரி மசாலா போட்டு ரெடி பண்ணி ஓவனில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளே ஒரு சிம்பிளாக சட்னி வச்சு ஈவினிங் டைமில் பசிக்கும் போது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க புதினா பார்த்தீங்கன்னா நல்லா செரிமான பிரச்சனைக்கு, அதாவது சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை உண்டாக்கும். அதாவது இப்போ நம்ம கில்லு, தந்தூரி இந்த மாதிரிலாம் வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி எது சாப்பிட்டாலும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த கொத்தமல்லி நம்ம சேர்க்குறோம். அப்போ நம்ம உடல் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய வகையான மருத்துவ குணங்கள் உங்களுக்கே தெரியும். கொத்தமல்லி, புதினால எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. அந்த மாதிரி இது எல்லா வகையான உணவுகளுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். தந்தூரி, கில்லு, இந்த மாதிரி நான்வெஜ், வெஜிடேரியன், இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கெலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே இந்த புதினா சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.